இவங்க இந்த பேட்டிங், அவங்க பேட்டிங் இஸ் நாட் அன் ஏரியா ஆஃப் கன்சர்ன் அட் ஆல் ஃபார் தெம். அவங்களுக்கு டெம்பரமெண்ட்டும் இருக்கு, அடிக்கிற ஸ்டைலும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு அவங்களுக்கு. இப்ப படிக்கலன் விராட் கோலி திடீர்னு சல்லி ஆடுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. லிவிங்ஸ்டன் அண்ட் சால்ட் அடி ஆரம்பிச்சாங்கன்னா சிக்ஸ் சிக்ஸா வரும். அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அவங்க ஒரே ஏரியா ஆஃப் கன்சர்ன் எதுன்னா போலிங் தான். இன்னைக்கு குருணால் பாண்டியா ரியல் ஹீரோ. அவர் வந்து ரொம்ப டேர்ன் பண்றது இல்ல, கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் சில ஸ்பின்னர்லயே பவுன்சர் போடுற ஒரே ஸ்பின்னர் அவர் தான். நீங்க பாத்திருப்பீங்க. அதெல்லாம் இருக்கு. பட் இது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா அவங்க எப்ப டாஸ் ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட் விக்கெட்ல சேஸ் பண்ணலாம்னு போனாங்களோ, அப்பயே அவங்களுடைய கான்பிடன்ஸ் இன் தேர் பேட்டிங் இஸ் மோர் தென் தேர் கான்பிடன்ஸ் இன் தேர் போலிங். அதுதான் இது சொல்றது. இல்லாட்டா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜாலியா ஆடிருப்பாங்க, போலிங் ஸ்ட்ராங்கா இருந்தா. அவங்களுக்கு போலிங் வந்து கொஞ்சம் வீக் லிங்க் தான். அதனால அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போலிங் சேஸ் பண்ணலான்ட்டு போறாங்க. அவங்க ஸ்பின் ஏரியா வந்து இப்ப விக்கெட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகினே போகும். டோர்னமெண்ட் ப்ரோக்ரஸ் ஆக ஸ்லோ ஆகும். ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி வரும். அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணுது. பட் இந்த பேட்டிங்ல அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. பேட்டிங் வந்து செம ஸ்ட்ராங், லுக்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அதுதான் ஒரே விஷயம்.